பார்த்தீங்கன்னா கடைசியா நடைபெற்ற ஒரு படையெடுப்பு நடக்குது. ஒரு பிரிட்டிஷ் படையெடுப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது, அதுவும் தென்னகத்தை நோக்கி நடக்குதுன்னா அதுல முதல் தலை நம்ம தலை தான் உருளும். அதுல நம்மளை தாண்டி தான் நம்ம மக்களை வந்து தொட முடியும். இங்க இருக்கிற ஒரு தேவமாரம் வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்தின பின்பு தான் இங்க இருக்கிற ஒரு நாடார் சமுதாயத்தையோ ஒரு கோனார் சமுதாயத்தையோ அங்க இருக்கிற செட்டியார் சமுதாயத்தையோ பல்லர் சமுதாயத்தையோ எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அவங்கள போய் கை வைக்கணும்னா பிரிட்டிஷ்காரங்களோ அது எந்த ஒரு படையெடுப்பா இருந்தாலும் சரி முதல்ல வந்து களபலி நம்ம தான் ஆகுவோம். அதன் பின்பு தான் நம்மளுடைய தமிழ் மக்களை வந்து தொட முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த வெட்டும்பெருமாள் பாண்டியனோட ஒரு மரபை சேர்ந்த நம்மளுடைய சொக்கம்பட்டி வடகரை சின்னாஞ்ச தேவருடைய வரலாறு நம்ம எடுத்துக்கலாம். கான்சாய் இப்ப நீங்க மருதநாயம் சொல்லி வந்து நம்ம கமலஹாசன் ஐயா வந்து எடுக்கணும் பார்த்தாப்ல ஒரு படத்தை. மருதநாயம் மாதிரி ஒரு இனத்துறையை யாரும் பார்க்க முடியாது. மருதநாயம் மாதிரி ஒரு என்ன சொல்ற சந்தர்ப்பவாதி யாரும் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு பிரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படகோட்டி ஒரு டெய்லரா இருந்து அதன் பின்பு பிரெஞ்சு ஆர்மியில சேர்ந்து பிரெஞ்சு ஆர்மிக்கு வந்து துரோகம் இழைத்து அதன் பின்பு ஆற்காடு நவாப்கிட்ட போய் ஆற்காடு நவாபுக்கு துரோகம் பண்ணி அதன் பின்பு பிரிட்டிஷ்காரன் போயிட்டு சேர்ந்து பிரிட்டிஷ்காரனுக்கு துரோகம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து எடுக்க பார்த்தாப்புல அது இயற்கையில நின்று போச்சு. இந்த கான்சாய் இப்ப என்ன பண்றாருன்னா 70,000 சைனியர்கள் 70,000 படையை திரட்டிக்கிட்டு இங்க இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போறாப்புல அடிச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு. அப்ப முதலாக திருநெல்வேலிக்கு நுழையிறப்ப வடகரை சொக்கம்பட்டி சின்னாஞ்ச தேவரோட படை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தது வெறும் 5,000 மறவர்கள் தான் வந்து படையில இருந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் வெறும் 5,000 மறவர் படையை வந்து பாத்தீங்கன்னா 70,000 கான்சாய் படை வந்து மோதுது. அப்படி மோதுறப்ப யார் ஜெயிக்கணும்? எண்ணிக்கையின் அடிப்படையில் யார் ஜெயிக்கணும்? கான் சாஹிப் தான் ஜெயிக்கணும். ஆனா அன்னைக்கு ஜெயிச்சது யாரு தெரியுமா? நம்மளுடைய சொக்கம்பட்டி மன்னர் தான் ஜெயிச்சாங்க. 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா கான் சாஹிப்னால எதுவுமே செய்ய முடியல. கடைசி என்ன பண்றாங்கன்னா பூலித்தேவர் வந்து அடுத்து மணியாச்சி ஜமீன் அப்படி வரிசையா இருக்கிறப்ப பூலித்தேவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆனா வடகரை ஜமீனை அடிச்சாதான் வந்து பூலித்தேவரை தாக்க முடியும்னு சொல்லி கான் சாஹிப் இங்கிருந்து இங்க விட்டு அடிச்சிட்டு இருக்காப்புல. அப்ப என்ன ஆகுதுன்னா இறுதியா அந்த கோட்டையானது வேற எங்கேயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் ஆயிடக்கூடாது, கான் சாஹிப் கையில போகிறான்காண்டி தங்களுடைய சொந்த கோட்டையே வந்து பார்த்தா இடிச்சு தரமட்டமாக்கி பூலித்தோடு போய் நின்றாங்க. அப்ப அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோட்டையில இருந்து அடிக்கிறப்ப அந்த கோட்டை சுவர்ல வந்து பீரங்கியோட தாக்குதல் நடக்கிறப்ப வந்து ஓட்டை விழுகும். அந்த ஓட்டையில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சு ஒரு மரக்கட்டை வச்சு முட்டு கொடுப்பாங்க. அடுத்த பீரங்கி வந்து தாக்குதல் நடக்கிறப்ப உள்ள வராம இருக்கிறதுக்கு. அதுவும் தீர்ந்து போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேவமரம் என்ன பண்றாங்கன்னா தன்னோட காலை எடுத்து அதுக்குள்ள உள்ள விட்டுருவாங்க, கையை உள்ள விடுவாங்க. அந்த ஓட்டை வந்து மறைக்கிறதுக்கு காலையும் கையவும் மார்பையும் அந்த இடத்த வச்சு நிப்பாட்டினாங்க. பூலித்தேவரோட அந்த கோட்டை சோரை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி. என்ன ஒரு மனநிலை யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பைக்ல போறப்ப